ஹலோ எவ்ரிவன். ஆஸ் ஏ விமென், இன்றைக்கி விமென் டாக். விமென் எப்போவுமே நினைப்பாங்க அவங்களுக்கு டைம் எடுக்கணும். ஒரு 15 to 30 minutes எடுக்கணுன்னா கூட அதுக்குள்ளே அவங்க மைண்டில் என்னென்ன யோசனை வரலாம், என்னென்ன திங்கிங் வரலாம், அதுதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கான்சன்ட்ரேஷனில் போகணுன்னா கூட நான் கேஸ் ஆஃப் பண்ணேன்னா, லைட் ஆஃப் பண்ணேன்னா, என்ன சமைக்கணும், என்ன செய்யணும், என்ன வெஜிடேபிள்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். இல்லை யார்கிட்டனா நீங்கள் பேசிட்டு அப்புறம் ஒரு கான்சன்ட்ரேஷனில் உட்காரணுன்னா கூட யோசிப்பீங்க, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்கு இப்படி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஓடும். வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப்பர் இருந்தால் அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, ஏன் வரல, ஃபோன் எடுக்கலை. ஸோ நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். வி ஷுட் ஹாவ் அவர் ஓன் டைம். கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு 15 to 20 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், ஃபஸ்ட் டே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் கிராஜுவலி 15 to 20 days இல்லை, நிறைய பேர் 1 வீக்லேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் சில பேர்னால் வர முடியல. பட் கீப் ட்ரைங். ட்ரை till you succeed. உங்களுக்குன்னு ஒரு 15 to 20 minutes, half an hour கண்டிப்பாக டைம் எடுங்க. when half an hour செட்டில் ஆகிடுச்சின்னா 1 hour டைம் எடுங்க. கிராஜுவலி உங்களுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக 24 hours அட்லீஸ்ட் 1 hour should be your டைம். உங்களோட டைம் இருக்கணும். அது நம்ம கண்டிப்பாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெசண்ட்டை இப்போ இருக்கிற இந்த 1 hour ஃபுல்ஃபில்லாக லிவ் பண்ணணும். ஸோ எதுவுமே யோசிக்காமல் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக வைங்க. ஹெல்த்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக லைஃப் இஸ் நாட் ஈஸி டு பி ஹாப்பி ஆல்வேஸ். பட் லைஃப் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட் டு பி வரிங் ஆல்வேஸ். லைஃப் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் லைஃப் அவ்வளோ டிஃபிகல்ட்டாகவும் இல்லை. எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அப்படி ஆயிடுச்சு. ஸோ பி ஸ்ட்ராங். இந்த மொமெண்ட்டை நல்லா வாழுங்க. நீங்களும் யாரையும் தப்பாக சொல்லாதீங்க, யாரும் உங்களையும் தப்பாக சொல்லக்கூடாது. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹெல்தி, ஈட் ஹெல்தி, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி பி ஹெல்தி. எதுனா டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதை க்யூர் பண்ண பாருங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.